நான் தக்காளி ஊறுகாய்க்கு வந்துங்க 2 கிலோ பழங்க நல்லா எடுத்து கழுவி நல்லா ஈரம் இல்லாத ட்ரையாக வச்சுருக்கிறேங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் தக்காளி இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேங்க. நான் 2 கிலோவையுமே இப்போ நான் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்குறேங்க. நீங்க ஏதோ பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. தெரிக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்குறேங்க. நான் பாருங்கள் 3/4 கப்பு வந்துங்க நான் நல்லெண்ணெய்ங்க ஊற்றிருக்குறேங்க. நான் இது நல்லா காயிட்டுங்க. அந்த எண்ணெயில் நான் இப்போ தக்காளி போட்டுடலாங்களா. இந்த தக்காளிக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுறேங்க. நான் நல்லா தக்காளி வந்துங்க நம்ம தண்ணியே ஊற்றாதீங்க. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க, வேகட்டுங்க. நான் தக்காளி இந்த வேகும் போது இல்லையாங்க ஒரு பெரிய தக்காளி சோடுங்க புளிங்க அதையும் நான் போட்டுறேங்க. போட்டு கிளறிட்டு நல்லா வேக வைக்கலாங்க. தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. நம்ம இன்னைக்கு தண்ணி ஊற்றாதாங்க அந்த ஊறுகாய் செய்கிறோம். நம்ம தண்ணியே ஊற்றாத பாருங்கள். தக்காளியில் எவ்வளோ தண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்லா வெந்து வத்திட்டு வரட்டுங்க. இது நம்மளுக்கு அடிக்குங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த தக்காளி நானுங்க 1/4 மணி நேரமும் நல்லா தக்காளி இதெல்லாம் வெந்துருச்சுங்க. பாருங்கள் நல்லா ஓரளவு கெட்டி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஆற வச்சிடலாங்க. இப்போ நம்ம இது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நான் 2 இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நான் மிக்சியில் இந்த மாதிரி நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் இந்த பக்கம் வடைச்சட்டி வச்சுங்க. வெந்தயம் 2 டீஸ்பூனுங்க, கடுகு 2 டீஸ்பூனுங்க போட்டுங்க. நம்ம கருகாத அளவுக்கு லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாங்க. நான் வறுத்து பவுடர் பண்ணிக்கிறேங்க. பாருங்க நான் 1 கப்பு பூண்டு எடுத்துருக்குறேங்க. நான் இது நம்ம 1 2 மசிச்சு வச்சுக்கலாங்க. நான் பூண்டு இந்த மாதிரி 1 2 மசிச்சு வச்சுக்கிட்டேங்க. நான் பாருங்க நாம் இந்த பொடி அரைச்சோம்லங்க அதையும் நான் நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இது 2 அப்படியே இருக்கட்டுங்க. அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுங்க. 1 கப்பு நல்லெண்ணெய்ங்க. நான் முதல்ல ஒரு 3/4 கப்பு ஊற்றிருந்தேங்க. இப்போ நான் 1 கப்பு ஊற்றிருக்கிறேங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் கடுகு போட்டுக்கிறேங்க. இப்போ கடுகு பொரியும் போது இந்த கருவேப்பிலை தலையும் போட்டுட்டுங்க. நம்ம அந்த பூண்டெல்லாம் 1 2 தட்டி வச்சுருக்கிறோமில்லங்க பூண்டுமுங்க. நான் வரமிளகா வந்து முழு மிளகாயை ஒரு 5 6 10 மிளகாய் சும்மா போட்டுருக்குறேங்க. நான் இப்போ பூண்டு எல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுலேயே நம்மங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனுங்க, மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்துங்க நான் 1/2 கப்புங்க. இது அப்படியே லைட்டாக அந்த எண்ணெயிலேயேங்க தீச்சிடக்கூடாதுங்க. அடுப்பு மெதுகாக வச்சுட்டுங்க எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. அந்த அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாங்களா. அதில் நான் கிளறிக்கிறேங்க. நான் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு ட்ராப் கூட ஊற்றாததாங்க நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். நல்லா கிளறி கொடுத்துக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சோம்லங்க கடுகு வெந்தயமுங்க இந்த பொடியும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. பொடியை போட்டுங்க. இப்போ நம்ம இதை மூடிங்க, சிம்மில் வச்சுங்க. இல்லைன்னா தெறிக்கிங்க மேலே அடுப்பெல்லாம் ஃபுல்லாக. இப்போ நம்ம இந்த ஊறுகாய்க்கு வந்து நான் 1 ஸ்பூன் வந்து பெருங்காயங்க தூள் போட்டுக்கலாங்க. நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சுங்க. சூப்பரான ஒரு தக்காளி. நீங்களுங்க தக்காளி கிடைச்சா இந்த மாதிரி போடுங்க. இது நல்லா 1 வருஷம் இருந்தாலும் இந்த தக்காளி ஊறுகாய் கெடாதுங்க. நான் அவ்வளோதாங்க. இதை நான் ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறேங்க.